பசங்களுக்கு வந்து படிப்பே சுத்தமா ஏற மாட்டேங்குது. வந்து சுத்த மக்கா இருக்காரு. அவருக்கு வந்து படிப்பு அ எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் போறதுக்கு கூட விருப்பம் இல்ல. அப்படிங்கிறவங்கள வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து நல்ல விருப்பத்தோடையும், நல்லா படிக்க வைக்க முடியுமா? அப்படின்னா முடியும். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு ஊர் வந்து திருவாரூர் எனக்கு. இந்த மாரி படிக்க முடியாதவங்கள படிக்க வைக்கலாம். அதேமாரி வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு மட்டும் வரமாட்டேங்குது. எனக்கு கணக்கு மட்டும் வரமாட்டேங்குது. இல்ல இங்கிலீஷ் மட்டும் வரமாட்டேங்குது. மத்ததெல்லாம் எனக்கு வருது. அப்படிங்கிறவங்களையும் சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா எடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமா எடுத்தா நல்லாயிருக்கும். அல்லது ஞாபக சக்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமானா நல்லாயிருக்கும். இந்த மாரி வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா, ஆழ்மன சிகிச்சையில என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆழ்மன சிகிச்சையில இது என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து சரி செய்யலாம். இந்த மாரி நெறைய பேருக்கு செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்னா, இது வந்து மன ரீதியான ஒரு வகையான ஒரு பயம். அவங்க வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான ஏதோ ஒரு அ எதிர்மறையான எண்ணம் வந்து அவங்களுடைய மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. அத வந்து நீக்கணும் அப்படின்னா, அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து, எனக்கு கணக்கு வந்து வராது அப்படின்னு சொல்றாப்புல ஒரு பையன். ஏன் வராதுன்னு சொல்றாரு? சின்ன வயசுலயோ அல்லது வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலயோ வந்து கணக்க பத்தின ஒரு தப்பான ஒரு எண்ணம் ஒரு மனசுல வச்சிருக்காரு. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, கணக்கு வராது, கணக்குனா ரொம்ப கஷ்டம், ஆனா கணக்கு வாத்தியார் அடிப்பாரு. ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கணக்க பத்தின ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆழ் மனசுல ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுவாங்க. என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னா, கணக்கு வந்து எனக்கு வராது, எனக்கு வந்து சரியா வராது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்புட்னா வந்து, கணக்கு ரொம்ப ஈஸி தானப்பா, எந்த பையன் போடுறான், நீ போடுறான், இங்க பாரு நான் சொல்லிக் குடுக்குறேன், எவ்வளவு பொறுமையா உட்காந்து சொல்லிக் குடுக்குறேன். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்புட்னா வந்து, அந்த பையன டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அந்த பையன் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆழ் மனசுல ஒரு முடிவுல இருக்காரு. எனக்கு வந்து கணக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யார உலகத்திலேயே மிகப்பெரிய கணக்கு வாத்தியார கொண்டு வந்து வச்சு, அந்த பையனுக்கு பாடம் நடத்தினாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த பையனால கவனிக்க முடியாது. அவர் தான் ஆழ் மனசுல ஏற்கனவே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வராதுன்னு சொன்ன பிறகு, நீங்க போய் உட்காந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த பையனுக்கு வந்து சொல்லிக் குடுத்தாலும் அது வராது. என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து, அந்த பையனுக்கு ஆழ்நிலை சிகிச்சை குடுத்து, கணக்கு எனக்கு வந்து வரும் அப்படின்னு வாயால வந்து சொல்ல வைக்கணும். முதல்ல கேட்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எனக்கு கணக்கு வராதும்பாரு. இந்த சிகிச்சை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எனக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் முடிவு மாறிடுச்சு. முடிவு மாறுன பிறகு என்ன பண்ணுவாருன்னா